Second day, match number 1 between AFC versus 11 Astros. 11 Astros on side Manoj. So first ball dot to start பண்ணிருக்காங்க எங்க டீம் AFC. So first over வந்து விக்ரம் ஸ்டார்ட் பண்றாரு. And first hands of second day வந்திருக்கு மனோஜ் அவர் பேட்ல இருந்து. Straight to field and single மட்டுமே. வெயிட் ஆகிற மாதிரி அண்ட் பால் உள்ளே வந்திருக்கு. டாட் பால் விட்டு ஆடிருக்காங்க. மீண்டும் ஒரு டாட் பால் கிடச்சிருக்கு இங்கே. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பால் ஸ்ட்ரைட்டில் ஒரு அட்டாக் இன் ஹேண்ட், பட் சரியான கனெக்ஷன் இல்லை. நல்ல ஒரு ஸ்டாப் அவங்க ஃபீல்டர்கிட்ட இருந்து. ஸோ பவுண்டரியை சேவ் பண்ணியிருக்காரு. அதுக்குள்ளே இந்த பேர் ஒரு டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால் திரும்பி ஒரு ஷாட், பட் இந்த வாட்டியும் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் அண்ட் சிங்கிள் மட்டுமே. இதோட ஓவரம் கம்ப்ளீட் ஆகுது. செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண எம்சன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் எஜாய் ஆகிட்டு தான் இருக்கு. டிஸ்டன்ஸ் போகல அண்ட் கரெக்டாக கையில் விக்கெட். ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ் பண்ணுற டீம் 11 ஆஸ்ட்ரோஸ். இங்கே ஆல் ஆஃப் கடை அண்ட் மேலே போட்டு டாட் பால். திரும்பி ஒரு ஆஃப் கடை, பட் சரியான கனெக்ஷன் இல்லை. டபுள் கால் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஷார்ட் பால் அண்ட் சரியான பிக் இல்லை. ஸோ ஸ்ட்ரைட் டு ஃபீல்டரா இல்லை மாட்டியிருக்கா? ஸோ எடுத்து அடிச்சிருக்காங்க. அண்ட் ஒரு டபுள் மட்டுமேவா ஓடல, ஒரு டபுள் மட்டுமே. அதான் பாருங்க. ஸோ யாக்க லைனில் வந்து இடிச்சிருக்கு. டாட் பால். ஓ செகண்ட் ஓவரோட லாஸ்ட் பால் எம்சன் கிட்ட இருந்து திரும்பி ஒரு நல்ல பால் அண்ட் டாட் பாலோட ஓவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு எம்சன். நீங்கள் தேர்ட் ஓவர் கண்டினியூ பண்ண விக்ரம் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் நல்ல பால். ஸோ அங்கே ஸ்ட்ரைட் டு ஃபீல்டரா இல்லை பால் டிவேஷன் அண்ட் ஒரு டபுள் மட்டுமே. ஓ இதாடி லெக்கில் ஹிட், நல்ல ஒரு ஸ்டாப் மீண்டும், பட் அது பவுண்டரியில் போய் லேண்ட் ஆயிருக்கு. பவுண்டரி நம்பர் 1 இந்த மார்னிங்கில் விஷால் ஒரு பேட்டில் இருந்து கிடச்சிருக்கு. பால் திரும்பி ஷார்ட் ஆன முயற்சி அண்டு பாலரா இல்லை ஃபீல்டரா கரெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீப்பர் எனக்கு ஒரு குயிக் த்ரோ, ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ ஸ்லோயர் விட்டு அதை ட்ரை பண்ண டாட் பால். இந்த அடி ஸ்ட்ரைட்டில் ஒரு பெரிய ஹிட் மனோஜ் கிட்ட இருந்து அண்ட் பால் கேட்சா இல்லை போயிருக்கு. அண்ட் பவுண்டரி சிக்னல் கிடச்சிருக்கு. சுங்கன்மே டாட் பாலோட ஓவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு இங்கே விக்ரம். நாலாவது ஓவர் கண்டினியூ பண்ண எம்சன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் சுங்கன்மே அண்ட் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ லாஸ்ட் பால் வந்து ஸ்டெப்னு நோ பால் போட்டிருந்தாரு. இந்த வாட்டி நல்ல பால் அண்ட் ஸ்ட்ரைட் டு த பாலர் டாட் பால். ஃபுல் டாஸ் அண்ட் ஸ்ட்ரைட்டில் ஹிட், பட் கையில் விழுந்திருக்கு. விக்கெட். செகண்ட் விக்கெட் இங்கே கிளைம் பண்ணியிருக்காரு எம்சன். நம்பர் 4 பொசிஷனில் நியூமேன் கார்த்தி வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் கடை அண்ட் லெக்கில் ஹிட். ஸோ ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர், ஒரு சிங்கிள் மட்டுமே. ஃபுல் டாஸ் நிக்கான் பால் பின்னாடி. ஸோ கீப்பர் காணுவார். இல்லாட்டி ஒரு சிங்கிள் அண்ட் பால் மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு டபுளாக அங்கே பிடிச்சி அடிக்கணும். ஒரு டபுள் எடுத்துருக்காங்க இந்த பேர். லாஸ்ட் பால் ஒரு ஒயிட் +1 இருந்தது. இல்லாட்டி ஷார்ட் முயற்சி அண்ட் சரியான கனெக்ஷன் இல்லை. ஸ்ட்ரைட் ஒரு லாங்கான ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ எம்சன் ஸ்பெல்லோட லாஸ்ட் பால் ஷார்ட் முயற்சி எட்ஜு தான். ஸோ பால் இங்கே தான் நிற்கிது. ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட ஓவரும் கம்ப்ளீட் ஆகுது. அஞ்சாவது ஓவர் கண்டினியூ பண்ண கலை வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் உடச்சிருக்காங்க அண்ட் வெயிட் பண்ணி ஸ்ட்ரைட்டில் பெரிய ஸ்ட்ரைக் அண்ட் மேக்ஸிமம் நம்பர் 1 ஃபார் மனோஜ் கிடச்சிருக்கு டீம் 11 ஆஸ்ட்ரோஸ்லேருந்து. லாஸ்ட் பால் ஒரு வைடு இருந்தது. நல்ல பால் எட்ஜ் அண்ட் பால் இங்கே தான் இருக்குது. ஓ அடிக்கல அண்ட் ஓவர் த்ரோ. இப்போ இதோ 2G கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. டைரக்ட் ஹிட் பட்டிருக்கா இல்லை படல. அவர் டைரக்டருக்கு வெயிட் பண்ணார். ஒரு டபுள். இப்போ ஒரு 4 ரன்னு இல்லை, ரன் அவுட் அப்படின்னு மீண்டும் மிஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் பால் ஒரு வைடு இருந்தது.
முன்னாடி குயிக்கராக காலையில் போட்டு டாட் பால். ஷார்ட் பால் அண்ட் சரியான கனெக்ஷன் இல்லை. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஷார்ட் ஆன மாதிரிச்சே திரும்பி சரியான கனெக்ஷன் இல்லை. இந்த அடி கண்டிப்பாக டபுள். ஒரு லூஸ் த்ரோ அண்ட் டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்துருக்காங்க. 5வது ஓவரோட லாஸ்ட் பால். ஷார்ட் பால் அண்ட் ஒரு ஆஃப் ஷாட். பட் தேவையான டிஸ்டன்ஸ் போயிருக்கேன் அண்ட் மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஓவர் கண்டினியூ பண்ண ரோஹித் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் கீழே வந்துருக்கு அண்ட் குயிக்கரா டாட் பால். லாஸ்ட் பால் ஒரு வைடு இருந்தது. இந்த அடி ஷார்ட் ஆன மாதிரி அண்ட் ஹைட் தான் ஏறி இருக்கு. அண்ட் டேக்கன் விக்கெட். நியூமேன் சாண்டி வந்திருக்காரு நம்பர் 6ல். ஒரு லெக் சைடில் வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்விங் அண்ட் மிஸ் அண்ட் டாட் பால். ஃபுல் டாஸ் அண்ட் நோ பால் கால் ஸ்ட்ரைட் அவே. சரி, நோ பால் பிளேயர்ஸ் எவ்வளோ ஓட போகிறாங்க? ஒரு 2G மட்டுமே. அதான் பாருங்க காலையிலே குயிக்கராக அடிச்சிருக்கு அண்ட் டாட் பால். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபோட லாஸ்ட் 2 பால் திரும்பி காலையில் தான் பட்டிருக்கு. மீண்டும் ஒரு டாட் பால் கிடச்சிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபோட லாஸ்ட் பால் திரும்பி ஸ்விங் அண்ட் மிஸ் அண்ட் மேலே பட்டிருக்கு. இந்த டாட் பாலோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட் பண்ணுறாங்க 2 டீம்ஸுமே. டீம் ஏஎஃப்சிக்காக அந்த சைடில் விக்கி இருக்காரு. மற்றும் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து கௌதம் ஸ்டார்ட் பண்ணார். ஃபாஸ்ட் பால் ஷார்ட் பால் தவற விட்டுருக்காங்க. டாட் பாலோட ஆரம்பிச்சிருக்கு. இந்தாடி ஷார்ட் பால் சரியான கனெக்ஷன் இல்லை. பட் பவுண்டரி போகிற அளவுக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் பவுண்டரி ஃபர்ஸ்ட் ரன்ஸ் ஃபார் டீம் ஏஎஃப்சி கிடச்சிருக்கு விக்கி அவர் பேட்டில் இருந்து. ஸோ லாஸ்ட் 2 பால் 2 வைடு போட்டுருந்தாரு. ஸ்விங் அண்ட் மிஸ் அண்ட் உள்ளே விட்டுருக்காங்க. ஸோ கீப்பரை தவற விட்டுருக்காரு. சிங்கிள் அண்ட் டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்துருக்காங்க இந்த பேர். ஃபுல் டாஸ் அண்ட் லெக்கில் ஒரு பெரிய ஸ்ட்ரைக் அண்ட் மேக்ஸிமம் நம்பர் 1 ஃபார் விக்கி கிடச்சிருக்கு. ஸ்விங் அண்ட் மிஸ் மேலே பட்டிருக்கு அண்ட் டாட் பால். ஃபுல் டாஸ் அண்ட் சரியான கனெக்ஷன் இல்லை. சிங்கிள் அண்ட் மிஸ் ஃபீல்ட். ஸோ இப்போ அது டபுளாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க இந்த பேர். செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண மனோஜ் வந்திருக்காரு. மற்றும் அந்த ஸ்ட்ரைக்கில் மகேஷ் இருக்காரு. ஸோ வைடோட ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு ஸ்விங் ஆஃப் சைடில் பட் அது அகைன்ஸ்ட் த விண்டு. பட் கேட்ச் எடுக்கலை. அதோட இந்த பேர் ஒரு டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காங்க. பால் அலாஞ்சிட்டே வந்தது. ஸோ லாஸ்ட் டைமில் பார்த்து டிஃபென்ஸ் வச்சுருக்காரு. சிங்கிள் அண்ட் டபுள் ஓவரில் சிங்கிள் மட்டுமே. அடி ஒரு பெரிய ஸ்ட்ரைக் அண்ட் மான்ஸ்டர் மேக்ஸிமம் நம்பர் 2 ஃபார் விக்கி கிடச்சிருக்கு. ஃபுல் டாஸ் பால் அண்ட் வர விட்டு கரெக்டாக லெக்கில் அடிச்சிருக்காரு. ஸோ மேக்ஸிமம் திரும்பி கிடச்சிருக்கு. அடி திரும்பி பெரிய ஸ்ட்ரைக் அண்ட் ஹைட்டு தான் ஏறி இருக்க மாதிரி இருக்கு. ஸோ மீண்டும் ஒரு மேக்ஸிமம் கிடச்சிருக்கு. செகண்ட் ஓவரோட லாஸ்ட் பால் நிக்கான் பால் பின்னாடி. ஸோ கீப்பர் தான் கரெக்ட் பண்ணணும். கார் மார்க்கிங் சிங்கிள் அண்ட் டேரக்டேட் பண்ணல அண்ட் கீழே சான்ஸ் விட்டுருக்காங்க. ஒரு டபுள் மட்டுமே ஒரு ஓவரம் கம்ப்ளீட் ஆகுது. 3வது ஓவர் கண்டினியூ பண்ண கார்த்தி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் திரும்பி சென்ட்ரா டிஃபென்ஸ் அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் நிக்கான் சைடு கீப்பர் பட் ரன் அவுட் தவற விட்டுருக்காங்க. டாட் பால். சென்ட்ரா ப்ளே பண்ணியிருக்காங்க ஆஃபில். ஸோ அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. திரும்பி சென்ட்ரா ப்ளே பண்ணியிருக்காரு ஸ்ட்ரைட்டில். சிங்கிள் மட்டுமே. திரும்பி சென்ட்ரா தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஸ்லோஷாக கேம் எடுத்துகிட்டு போகலான்ட்டு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள் மட்டுமே. காடி மகேஷ் கிட்ட இருந்து ஸ்ட்ரைட்டில் ஒரு ஹிட் அண்ட் மேக்ஸிமம் நம்பர் 1 ஃபார் மகேஷ் கிடச்சிருக்கு.
4வது ஒரு கண்டிப்பாக கௌதம் வந்திருக்காரு. இன்னும் 5 ரன் தான் அவே ஃப்ரம் வெற்றி. ஸோ சுயமே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஷஃபேல் அண்ட் பேங்க் த டார்கெட் விக்கெட். ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க டீம் ஏஎஃப்சி. இங்கே நம்பர் 3 பொசிஷனில் நியூமேன் எம்சன் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட்டில் ஒரு ஸ்ட்ரைக் அண்ட் சரியான கனெக்ஷன் மாதிரி தெரியல. பட் போதுமான டிஸ்டன்ஸ் போயிருக்கு. மேக்ஸிமம் கூட கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச்சில் டீம் ஏஎஃப்சி. அண்ட் ஹார்ட் லக் ஃபார் த டீம் 11 ஆஸ்ட்ரோஸ்.